அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். நிறைய பேருக்கு இந்த டிஎன்எம்ஏ டிப்ளமோ கவுன்சிலிங்ல நிறைய பேருக்கு என்னன்னா, அதாவது பிஎஸ்டிஎம் வேகன்சி, உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த வேகன்சி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆனா யாருக்கு போகும், ஃபேஸ் 2 கவுன்சிலிங் எப்போ அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் வேகன்சி எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே டவுட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான், சரிங்களா? அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ கவுன்சிலிங் நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு 29ஆம் தேதி முடியுது. எத்தனை? 29/3/2025 தான் முடியுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில், ஸோ அதாவது நாளைக்கு உங்களுக்கு ஈவினிங் முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபில் ஆகாத இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சி மேக்ஸிமம் உமன்ஸுக்கு தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இங்க பாருங்களேன், இப்போ டிராஃப்ட்மென்ட் சிவில்ல உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏக்கு 2, மேக்ஸிமம் இந்த எஸ்சிஏ வேகன்சி வந்து பெண்டிங்லேயே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஓவர்சியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் உமன் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிகிரி பிஎஸ்டிஎம் தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாமலே இருக்கு. அதே மாதிரி உமன் வேகன்சி, சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, ஓவர்சியர் சிவில் மெக்கானிக்கல் உமன் பிஎஸ்டிஎம் 2, இங்க வந்து உமன் 1, டிஎம்ஏ டிடிபி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிடபிள்யூபிஎஸ்டிஎம் எஸ்சிஏக்கு 127 வேகன்சி, 127 வேகன்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜெனரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்கு, டிடபிள்யூக்கு 1 இருக்கு, பிசிஎம்ல டிடபிள்யூபிஎஸ்டிஎம் எஸ்சிஏல 1 இருக்கு, சரியா? ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து எஸ்டில இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உமன் பிஎஸ்டிஎம், ஸோ 18 வேகன்சி உமன் பிஎஸ்டிஎம். அடுத்து உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சிஏல 9. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிஎம் 25. அவ்வளவுதான். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 180 அந்த ரேஞ்சு கிட்ட போஸ்டிங் இருக்கு. இதுல உமன் பிஎஸ்டிஎம் இப்ப டிடபிள்யூ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இது வந்து உமனுக்கு தான் போகும். அதாவது டெஸ்டிடியூட் விடோ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் அப்படின்றது எடுத்துட்டோம், பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்னா டெஸ்டிடியூட் விடோ உமன் நெக்ஸ்ட், சரிங்களா? டெஸ்டிடியூட் விடோ உமனுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க, பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிடியூட் விடோ இல்லாதவங்க இருக்காங்கன்னா உமனுக்கு வேகன்சி கொடுப்பாங்க. அது இங்க இருந்து கேரிஃபேர் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம்ல இருந்து இங்க கேரிஃபேர் ஆகும், அதுக்கப்புறம் இங்க இருந்து உமனுக்கு கேரிஃபேர் ஆகும், அடுத்து இங்க இருந்து தான் ஜெனரலுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். சரியா? புரியுதா உங்களுக்கு? சரி, ரைட்டு. இப்போ உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு. இப்ப பிஎஸ்டிஎம் இல்லைன்னா எஸ்சிஏ உமனுக்கு போகும். எஸ்சிஏ உமனு வந்து எடுக்கல அப்படின்னா எஸ்சிக்கு போகும். சரி, எஸ்சிஏ ஜெனரலுக்கு போகும். புரியுதா உங்களுக்கு? உமன் யாரும் இல்லாத பட்சத்துக்கு தான் எஸ்சிஏ ஜெனரலுக்கு போகும், எஸ்சிஏ ஜெனரல்லி இல்லாத பட்சத்துக்கு எஸ்டிக்கு போகும். ஸோ இப்படிதான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ இங்கேயும் அதே தான். உமன் பிஎஸ்டினா ஃபர்ஸ்ட் பிஎஸ்டிஎம் தூக்குவாங்க, எஸ்சிஏ உமனுக்கு போகும், அடுத்து உமனு இல்லைன்னா எஸ்சிஏ ஜெனரலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு இல்லது நாளைக்கு வந்து ஃபேஸ் 2 கவுன்சிலிங் அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கோட அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல தான் வந்து, ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் பண்ணாதான் நாளைக்கு இந்த எஸ்சி எஸ்டி வேகன்சில எவ்வளவு பெண்டிங் இருக்குன்றத முடிச்சுட்டு ஃபேஸ் 2 கவுன்சிலிங்ல எந்தெந்த வேகன்சியை கேரி ஃபார்வர்டு பண்றது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம் இருக்கு ஒரே ஒரு வேகன்சி அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா எஸ்டி ஜெனரலுக்கு போகும். அதே மாதிரி பிசிஎம் டெஸ்டிடியூட் விடோ. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிடியூட் இல்லைன்னா பிசிஎம் உமனுக்கு போகும், பிசிஎம் உமனுக்கு இல்லை அப்படின்னா பிசிஎம் ஜெனரலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் எனக்கு வந்து நான் வந்து ஒருத்தவங்கள கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து 100வது ரேங்கோ என்னமோ சம்திங்ல இருக்காங்க, அந்த இதுல எஸ்சிஓ எஸ்டில இருக்காங்க, உமன்ஸுக்கு வேகன்சி அதிகமா இருக்கு, அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு நாளைக்கு தான் கண்டிப்பா தெரியும். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் பண்றப்பதான் வேகன்சி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. மேக்சிமம் ஆனா எஸ்சிஓ உமனுக்கு நிறைய வேகன்சி இருக்கு, பட் அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. அது நாளைக்கு உங்களுக்கு 29/3, ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? கிளியராங்க? ஸோ இந்த கன்ஃபியூஷன் யாருக்கும் வேணாம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சு 29/3 நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரியா?
ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வேணாம், நமக்கான வாய்ப்பு நம்மளை தேடி கண்டிப்பா வரும். ஸோ அதனால உமன்ஸுக்கு நிறைய வேகன்சி இருக்கு, அதனால யாரும் நீங்க பயப்பட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அதாவது பார்டர்ல போனவங்க, அதாவது நேத்து வந்து கவுன்சிலிங் முடியுது அப்படின்னா ஒரு வேகன்சில வந்து நோ வேகன்சி வாங்கியிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேகன்சி கிடைச்சிரும். ஸோ அதனால பயப்பட வேணாம். கேரி ஃபார்வர்ட் பண்றப்போ வந்து இந்த ஃபார்வர்ட்ல தான் பண்ணுவாங்க. அது சில பேருக்கு வந்து நல்லதாவே கண்டிப்பா அமையும். சரியா? அதனால பயப்படாதீங்க, இந்த மாதிரி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்டை உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதா. இதே மாதிரி இந்த விஷயம் வந்து வேற யாருக்கும் நீங்க தெரியும் நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.